ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் இப்போ நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கும் நீங்கள் லவ் பண்ணுற பர்சனுக்கும் இன்னும் ஒரு கான்டாக்டில் வரதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கா, ஒரு காலோ ஒரு மெசேஜோ ரிசீவ் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எனக்கு நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தான் இப்போ வீடியோ போகலாம். Four of Cups, okay. 10 of Cups, 10 of Swords, Knight of Wands, Death, 8 of Wands, Page of Swords, 8 of Cups, 9 of Wands, okay. Hanged Man, Sun, 5 of Cups, okay. So bottom of the deck, Hermit. Seven of Swords, Knight of Cups, Page of Pentacles, Ten of Cups, Page of Wands, Emperor, Hermit, Seven of Wands, Ace of Wands, Devil, Five of Wands, Two of Swords. Four. Thank you, universe. Okay. ஓகே, தென் இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போனோம் அப்படின்னா, ஸோ நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு கம்யூனிகேஷன், ஒரு காலோ ஒரு மெசேஜோ ரிசீவ் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்ட்லெஸ் ரீடிங் கிடையவே கிடையாது. அது ஜென்ரல் ரீடிங்காகவும் டைம்லெஸ் ரீடிங்காகவும் ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க தான் ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே. தென் ஆக்சுவலி நான் வாட்ஸ்அப் நம்பர் மேலே கொடுத்துருக்கேன், பட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுறீங்க, எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணுறதா இல்லையா? வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், இல்லை அதில் காண்டாக்ட் பண்ண வேண்டியதுனே. ஓகே. தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. தென் இது எனக்கு ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டேன். கரண்ட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு போஸ்ட்னால அதை ஸ்டே பண்ணி நிற்க முடியல நம்ம சொல்லலாம். ஓகே. ஏதோ ஒரு விஷயம் வர பேக்கில் பிடிச்சி இழுத்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் நிற்கவும் முடியலை, ரிலேஷன்ஷிப்பில் முன்னோட்டு கொண்டும் போக முடியலை, ரிலேஷன்ஷிப்பில் அட்ஜஸ்ட் பண்ணி நிற்கலாம் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனில் இவர் நின்னாலுமே ஏதோ ஒரு விஷயம் இவரை பேக்லோட்டு பிடிச்சி இழுத்துட்டு மேபி அது நமக்கு இங்கே தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்குது. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனுங்கிறது மேபி இவரோட ஃபேமிலியாக இருக்கலாம், மேபி மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா மதராக இருக்கலாம். ஓகே. ரெண்டே சுச்சுவேஷனில் ஸ்டக் ஆகிட்டு இவர் ஆக்சுவலி. ஓகே. ஒன்று நீங்கள் ஒன்று அவங்க, ரெண்டு ஈக்குவலாக
ஸோ அப்போ இவருக்கு ஆக்சுவலி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கங்கிறது ஒரு சன்னாகும், இவரோட லைஃப்பில் நீங்கங்கிறது ஒரு பாசிட்டிவ் ஆகும், ஒரு சன்னாகும், ஒரு பிரைட்னஸ் ஆகும். ஓகே. இவருக்கு ரிலேஷன்ஷிப்பை ஸ்டே பண்ணி கொண்டு போகணும், ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகணுன்னு இவரோட டிசைர் ஆகும். பட் ஏதோ ஒரு விஷயம் இவரை பேக்கில் பிடிச்சி எடுத்துട്ടുണ്ട്. 2 സിറ്റുവേഷനിൽ ഇവർക്ക് സ്റ്റക്ക് ആയിട്ടുണ്ട്. ഓക്കെ. 2 സിറ്റുവേഷൻ സ്റ്റക്ക് ആകുന്നതിനാல ഇവർക്ക് ഇക്കരയ്ക്ക് നിൽക്കുമ്പോൾ അക്കരെ പച്ച, അക്കരയ്ക്ക് നിൽക്കുമ്പോൾ ഇക്കരെ പച്ചன்னு ஒரு டைலாக் இருக்குல்ல, உங்கள் கூட நிற்கும்போது இந்த சுச்சுவேஷனை வச்சு ஃபீல் பண்ணுவாங்க, இங்கே வந்த பிறகு உங்களை வச்சு ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே. ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம், அது உங்களுக்கு ஆள மனசிலாக்கமாக இருக்கலாம். சில ஆட்கள் ரொம்ப சைலண்டாக இருப்பாங்க, பட் எனி டைம் மைண்டு ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஓகே. அந்த எனி டைம் இந்த ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க, பார்த்தீங்கன்னா இவங்க இந்த லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்படவும் செய்வாங்க. ஓகே. அப்போ ஆள் ஓவர் திங்கிங் இவருக்கு ரிலேஷன்ஷிப்பில் இது ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு போகணும், ரிலேஷன்ஷிப் வேணும், ரிலேஷன்ஷிப் எப்படியா அட்ஜஸ்ட் பண்ணி முன்னோட்டு கொண்டு போகணுன்னு ஒரு தாட் இவருக்குள்ளே இருந்தாலும் அப்பப்போ மைண்டுக்குள்ளே அந்த சுச்சுவேஷன், அவங்க அங்கே இருக்காங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, தெரிஞ்சால் என்ன ஆகும், அப்படி ஒரு ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய ஒரு டைமில் ஆள் ஆக்சுவலி ட்ராமா க்ரியேட் பண்ணி ரிலேஷன்ஷிப்பை என்ட் பண்ணிட்டு உண்டு. இவர் ட்ராமா க்ரியேட் பண்ணதுக்காக இன்னொரு மெயின் ரீசன் நினைக்கிறேன், ஆளுக்கு ஆக்சுவலி ஓவர் கான்ஃபிடென்ட். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, எத்தனை தூரம் இவர் உங்களை விட்டுட்டு போனாலும் மேபி நீங்கள் ஸ்டார்டிங்கில் அப்படி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் பழக்கி வச்சுருக்கலாம். இவர் எப்போ உங்களை வேணும்னு விட்டு போனாலும் நீங்கள் மறுபடியும் எனக்கு நீ வேணும், கால்மி நீ இல்லைங்க, லைஃப் இல்லை, உலகம் இல்லை, உயிர் இல்லை. ஸோ நீங்கள் கால் பண்ணி நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் உருவாக்கி கொடுத்துருக்கலாம். அப்போ இவருக்கு ஆக்சுவலி ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகும், நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி எண்டப் ஆக்கிட்டு போனாலும் கரெக்டாக இவங்க நம்மளை தேடி வருவாங்க, ஏன்னா இவங்களால நம்ம இல்லைங்க இருக்க முடியாதுன்னு ஒரு தாட் இவருக்கு உண்டு. அப்போ ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகும் இவருக்கு, அது ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணி சரி நம்ம இப்போ ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷன் பண்ணிட்டு என்ன இருந்தாலும் அவங்க கரெக்டாக நம்மளை தேடி வருவாங்க, இல்லை நம்ம இல்லைங்க அவங்களால வாழ முடியாது, அந்த ஓவர் கான்ஃபிடென்டான ரிலேஷன்ஷிப்பை ட்ராமா க்ரியேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இது செப்பரேஷனான ரிலேஷன்ஷிப்பே கிடையாது, ட்ராமா க்ரியேட் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை எண்டப் ஆக்கிட்டு போயிட்டு உண்டு. கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு, மேபி ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி 1 year 1 month இருக்கலாம். கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு ஒரு நோக்கான சுச்சுவேஷனில் உண்டு. அது மட்டும் இல்லாமல் ரிலேஷன்ஷிப்பை பக்கா பிளான் பண்ணி செப்பரேஷன் ஆனது மட்டும் இல்லாமல் கரண்ட்லி உங்களை பிடிச்சி பிளாக் பண்ணிட்டு உண்டு, எல்லா சோஷியல் மீடியா இல்லைனா ஒரு பவுண்டரியை செட் பண்ணி வச்சுட்டு. ஓகே. நீங்கள் இவரை கான்டாக்ட் பண்ணாத ரீதிக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு, இல்லைங்க எல்லா சோஷியல் மீடியா உங்களை பிடிச்சி பிளாக் பண்ணி வச்சுட்டு. ஓகே. தென் இந்த ஒரு செப்பரேஷனில் இந்த ஒரு போஸ்ட் லைஃப்பில் வேறு யாரும் என்ட்ரு ஆகிட்டாங்களா, புதுசாக வேறு ஏதோ ஆப்ஷன் இவருக்கு லைஃப்பில் வந்துட்டாங்க கேட்டாச்சுன்னா இருக்கலாம், ஆப்ஷன்ஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல, ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஷோராக இவருக்கு ஆப்ஷன்ஸ் இல்லாத ஒரு போர்ஷன் கிடையாது, ஆப்ஷன்ஸ் உண்டு, பட் ஆக்சுவலி ஸ்டக் ஆகிட்டு உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சுவலி இவர் உங்ககிட்ட ஓப்பனாக சில விஷயங்களை ஷேர் பண்ணாலும் சரி, ஷேர் பண்ணாட்டாலும் சரி, இவர் ஆக்சுவலி நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் லவ் பண்ணிட்டு உண்டு, தென் அதே ஒரு லவ்ங்கிறது இவங்களுக்கு உண்டு. ஓகே. பட் பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு போர்ஷனாக இருக்கலாம். அப்போ இவருக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆன பிறகு ஆக்சுவலாக ஆள் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சாச்சு, எல்லா சோஷியல் மீடியா பிளாக் பண்ணி வச்சாச்சு, ரிலேஷன்ஷிப்பு கரண்ட்லி டெத் ஆயாச்சு. அப்போ இவருக்கு வேறு ஆப்ஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தான் உண்டு. ஓகே. பட் ஆள் ஸ்டக் ஆகும். என்ன அப்படின்னா, நான் என் லைஃப்பில் நான் ஆத்மார்த்தமாக என்னை லவ் பண்ண ஒரு பர்சனை நான் சீட்டிங் பண்ணிட்டு உண்டு. ஓகே. எனக்கு இல்லைங்க நான் சீட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் உருவாகிட்டு உண்டு, எனக்கு வேண்டாம், எனக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் வேண்டாம், டோட்டலாக ஸ்டக்குன்னு சொல்லுவாங்கள்ல, எனக்கு நான் என் லைஃப்பில் நான் வேணும் தனியாக வாழ்ந்துட்டு போகிறேன், இல்லைங்க என் லைஃப் இப்போ எப்படி போதும் அதே நான் மூவ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன், பட் எனக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் வேண்டாம். காரணம் என்னென்னா இவருக்கு உங்களை சீட்டிங் பண்ணதை நினச்சி அது மேபி இவரோட தப்பை மறைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சைன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுருக்கலாம். பட் என்னென்ன இவரோட மனசுக்கு தெரியும்ல இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி செப்பரேஷன் ஆச்சு, நம்ம மேலே மிஸ்டேக்குன்னு இவருக்கு தெரியும்ல. ஸோ நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம சீட்டிங் பண்ணியிருக்கோம், அதுவும் நம்ம ஆத்மார்த்தமாக நம்ம லவ் பண்ண ஒருத்தவங்க நம்ம சீட்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒரு குற்ற உணர்ச்சினால இவருக்கு வேறு எந்த ஆப்ஷனும் வேண்டாம். என் லைஃப்பில் எனக்கு என் லைஃப்பில் ரிலேஷன்ஷிப்புங்கிறது எனக்கு இந்த ஒரு பர்சன் மட்டும் போதும், அது ஏதாவது ஒரு மேஜிக்கலோ மிராக்கிளோ நடந்து யூனிவர்ஸ் என் லைஃப்பில் கொண்டு வந்து விடட்டும், மற்றபடி எனக்கு எந்த ஆப்ஷனும் வேண்டாம். ஓகே. இவர் சீட்டிங் பண்ணிட்டு உண்டு, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, சீட்டிங் கார்டு வந்துட்டு உண்டு, சீட்டிங் பண்ணிட்டு உண்டு. பட் இருந்தாலும் அங்கேருந்து இவங்க ஒவ்வொரு செகண்டும் உங்களை பார்த்துட்டு தான் இருக்காங்க நம்ம சொல்லலாம். ஓகே.
ஓகே. தென் ஒரு கம்யூனிகேஷன் கார்டு வருமான்னு கேட்டாச்சுன்னா எனக்கு இதில் என்ன சொல்லுங்கன்னு தெரில. ஏன்னா மேபி இவரோட கேரக்டர் உங்களுக்கு மனசில் ஆகுமா, மனசில் ஆயிருக்கான்னு எனக்கு புரியலை. மேபி உங்களோட திங்கிங் ப்ராசஸ் எமோஷ்னலாக இருந்துச்சு அப்படின்னா ஆப்போசிட் இருக்கிற ஒரு பர்சனோட கேரக்டர் அவங்களால மனசிலாக்க முடியாது. நம்மளோட திங்கிங் ப்ராசஸ் வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கணும். மைண்டுங்கிறது எப்பயும் எனி டைம் காமாக இருக்கணும். ஸோ அப்போ தான் ஆப்போசிட் இருக்கிற பர்சனோட விஸ்வரூபங்கள் நமக்கு இங்கே மனசிலாகும். ஓகே, எனக்கு இது ரீடிங்கில் மனசிலாகிற விஷயம் என்ன தெரியுமா? இவர் ஆக்சுவலி வந்து ஈகோவில் ஆட்டிடியூடில் ஒரு கம்யூனிகேஷன் ஒரு ஆக்சுவலி இவருக்கு மேலே தான் மிஸ்டேக்குன்னு தெரியுது. இவர் தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷன் ஆக்கிட்டு போயிருக்காரு. இவர் தான் வந்து பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுருக்காரு. இப்போ இவர் என்ன தெரியுமா பண்ணுறாரு? ஈகோவில் இன்றைக்கி ஒரு மெசேஜ் பண்ணணும் பண்ணுறதுக்கு ஒரு செகண்ட் ஆகும். பட் ஆள் ஈகோ ஆட்டிடியூடில் நிற்கிறாங்க. என்ன ஆக்சுவலியோட மாஸ்டர் பிளான் என்ன அப்படின்னா, இப்போ நம்மளாம் ஒரு காலோ ஒரு மெசேஜோ இப்போ நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஆக்சுவலாக அவங்க 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 சொல்கிறத நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். இல்லைங்க, அவங்க கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே வந்து ஆப்போசிட் இருக்கிற போஸ்ட்னே வந்து நம்ம ஆக்சுவலி இவங்க ஸ்ட்ராங்காக அவங்கள வந்து எல்லா சோஷியல் மீடியா பிளாக் பண்ணி வச்சாச்சு. ஓகே, இனிமேல் நீங்கள் இவரை சேசிங் பண்ணதா இருந்தாச்சுன்னா இவரோட காலை தான் நீங்கள் இப்போ விழணும். ஓகே, அது அவருக்கு நல்லா தெரியும். வேறு வழி இல்லைன்னு இவருக்கு தெரியும். அப்போ இவங்க கரண்ட்லி ஈகோவும் ஆட்டிடியூட்லேயே நிற்கிறதுக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ நான் அவங்களா நம்மளை தேடி வந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து சொல்லலாம், எனக்கு இப்படியாகவும் 2 சுச்சுவேஷன் இருக்குது, நீ என்கிட்ட கமிட்மெண்ட்டோ ஸ்டெபிலிட்டி கேட்கக்கூடாது, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படி தான் இருக்கேன், நீ கொஸ்டின் கேட்கக்கூடாது, நான் விருப்பப்பட டைம் வருவேன், நான் விருப்பப்பட டைம் போவேன், நீ எதுவுமே என்கிட்ட கேட்கக்கூடாது. ஒரு சில ரூல்ஸை அவங்க கிட்ட கொடுக்கலாம்ல. ஸோ அதனால ஆள் ஆக்சுவலி ஈகோ ஆட்டிடியூட்லேயே நான் நினைக்கிற ரீதிக்கு காரியம் நடக்கணும், நான் நினைக்கிற ரீதிக்கு காரியம் நடக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எனக்கு இது மனசில் ஆகலை. எல்லா தப்பையும் வச்சுட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஓகே, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. ஓகே, இந்த அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒருத்தவங்களை உங்களை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறாங்க, டாமினேட் பண்ணி வைக்கிறாங்க, மைண்ட் கேம் கழிக்கிறாங்க அப்படின்னா நம்ம அந்த அளவுக்கு எமோஷ்னலி வீக்காக இருக்கோம், அவங்க நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுதான் மேட்ரு. ஓகே ஓகே, இவருக்கு ஆக்சுவலி ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகும். எத்தனை நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் எத்தனை வாட்டி செப்பரேஷன் ஆனாலும் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப் சரி பண்ணுறதுக்கு காலோ மெசேஜோ இல்லைங்க என்னதோ ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டே தான் இருப்பாங்க. அது இவருக்கு தெரியும். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, ஆனால் ஆக்சுவலி ஈகோவே ஆட்டிடியூடே நின்னாலுமே கரண்ட்லி இவர் 24/7 உங்களை பற்றி வாஷ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா ஆளுக்கு ஆக்சுவலி லைஃப்பில் நீங்கள் வேணும், உங்களை விடுறதுக்கு ஆளுக்கு ஒரு சொட்டு கூட மனசே கிடையாது. ஏன்னா இவரோட லைஃப்பில் நீங்கள் சன் ஆகும், ரைட்? மேபி இவரோட லைஃப்பில் சக்ஸஸ்ங்கிறது அது நீங்கள் இவரோட லைஃப்பில் என்ட்ரான ஒரு டைமில் இவருக்கு அடிச்சிட்டு. ஓகே, அது இவருக்கு தெரியும். லைஃப்பில் நான் மனசார நான் ஹாப்பியாக இருந்ததும் மனசார நான் ஒரு கம்ப்ளீட்டாக ஃபீல் ஆனதும் இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு டைம் ஆகும். பட் இவரை பொறுத்த மட்டும் இவருக்கு கண்ட்ரோலில் நீங்கள் நிற்கணும். இவர் என்ன சொன்னாலும் ஆமாம் சாமின்னு போட்டுட்டு இது மழைனா இது மழை, இது இது என்ன சொல்கிறது, இது வெயில்னா வெயில், இவர் என்ன சொன்னாலும் அதை கேட்டு நீங்கள் இருக்கணும். ஓகே, ஸோ அதுக்காக தான் இந்த மைண்டு கேமு, இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஆள் கொடுத்துட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். ஓகே, 24/7 உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்களோட ஒவ்வொரு ஆக்ஷனாக அவரை பொறுத்த மட்டும் அவருக்கு நீங்கள் வேணும். ஓகே, மேபி ஏதாவது ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணி உங்கள் சைடு என்ன நடக்குது, உங்கள் அப்லோட் என்ன, அப்டேட் என்ன, நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன, நெக்ஸ்ட் மூமெண்ட் என்ன, இவர் நினைக்கிற ரீதிக்கு நீங்கள் எப்போ இவரோட கண்டுபிடிக்கு நீங்கள் வருவீங்க, ஒவ்வொரு செகண்ட் இவர் உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கார். ஓகே, தென் இன்னொரு விஷயம் நம்ம ஸ்டக் ஆகிட்டு டோட்லி ஸ்டக், இவருக்கு மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. ஏன்னா இவருக்கு உங்கள் மேலே ஒரு ஃபிசிக்கலி இவருக்கு உங்கள் மேலே ஒரு அடிக்ஷன் ஒன்று நம்ம சொல்லலாம். டோட்லி இவர் ஸ்டக் ஆகிட்டு, இவருக்கு உங்ககிட்ட இருக்கிற அந்த அடிக்ஷன் வேறு யாருக்கிட்டையும் ஃபீல் ஆகிட்டு இல்லை. ஸோ அதனால் டோட்லி ஸ்டக் ஆகிட்டு. ஓகே, தென் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீபர்த் வேணும், ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ரீஸ்டார்ட் வேணும், ஒரு நியூ பிகினிங் வேணுங்கிறது ஆளோட டிசைர் ஆகும். பட் அவரோட கண்ட்ரோலுக்கு நீங்கள் என்றைக்கு வருவீங்க? ஓகே, அதுதான் மேட்ரு. ஓகே, அதில் ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்னென்னா, கரண்ட்லி உங்களை பிடிச்சி சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சா அவங்கக்கிட்ட ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சு கரண்ட்லி தேர்ட் பார்ட்டி கூட இவங்க இருந்தாலும் தேர்ட் பார்ட்டி கூட ஹாப்பி ஒன்று சொல்கிறது மாதிரி எனக்கு ஒரே கார்டு இங்கே வரல. ஆக்சுவலி சேடாகும்.
ஆக்சுவலி ஆளுக்கு மனசில் ஒரு குற்ற உணர்ச்சி, நான் பண்ணுறது ஒன்றும் சரியில்லைன்னு எனக்கு தெரியும். எல்லாம் எல்லாம் என் மேலே தான் மிஸ்டேக்குன்னு தெரியும். நான் பண்ணுறது சரியா? ஏன் நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன்? ஒரு ரிலேஷன்ஷிப்பை காட்டில் எனக்கு என் ஈகோ தான் முக்கியமா? அது ஆளுக்கு மனசில் ஆகுது, புரியுதில்ல? அதில் ஆக்சுவலி நான் பண்ணது பெரிய மிஸ்டேக் ஆகும். எனக்கு அரண்ய என் லைஃப்பில் ஒரு ஹாப்பினஸ் இல்லாததுக்கு ஒரு ரீசன் அது நான் தான். ஏன்னா எனக்கு ஆக்சுவலி எனக்கும் என்ன பண்ண தெரில. தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இதுவா அதுவான்னு கேட்டால் நான் என்னன்னு போய் சொல்கிறதுக்கு, நான் எங்கேன்னு போய் நிற்கிறதுக்கு? எல்லாரும் வந்து லாஸ்ட் எண்டிங்கில் சூஸ் பண்ணது ஃபேமிலியாக தான் இருக்கும். அதே மாதிரி இவர் ஃபேமிலியை மேபி சூஸ் பண்ணியிருக்கலாம். பட் இவருக்கு ஆக்சுவலி தெரியுது ரிலேஷன்ஷிப்பில் நான் பண்ணது பெரிய மிஸ்டேக். ஒன்லி நான் வந்து சூஸ் பண்ணதாக இருந்தால் ரெண்டையும் நான் சூஸ் பண்ணிக்கணும், ரெண்டையும் நான் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிருக்கணும். பட் நான் ஒரே ஒருத்தவங்கள மட்டும் நான் வந்து அப்படியே அம்போன்னு விட்டுட்டு நான் இந்த சுச்சுவேஷன் கூட நான் இப்போ இருக்கேன். பட் நானும் கரண்ட்லி ஹாப்பி இல்லை. ஓகே. எனக்கும் ஹாப்பி இல்லை. ஏன்னா கண்ணை மூடி தூங்கலாம் போயாச்சுன்னா கூட நான் பண்ண விஷயங்கள் எல்லாம் என் மைண்டில் வந்து எனக்கு குற்ற உணர்ச்சி. நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம், ஆத்மார்த்தமாக நம்மளை லவ் பண்ணுற ஒருத்தவங்களை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எல்லோரும் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பண்ணுற தப்பு யாருக்கு தெரிய போகுது? ஓகே. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனுஷனோட கண்ணை மூடி மறைச்சிடலாம், தெய்வத்தோட கண்ணை ஒருபோதும் மூடி மறைக்க முடியாது. அப்போ இவரோட தப்பு என்னன்னா, நம்ம பண்ண தப்பு அது யாருக்கு தெரிய போகுது? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல அப்படின்னு ஒரு தோட்டு. பட் என்ன இருந்தாலும் இவருக்கு ஆக்சுவலி மனசாட்சி குத்தி கொள்ளுது. இவருக்கு ஒரு செகண்ட் கண்ணு மூடி தூங்கலான்னு போனால் கூட இவருக்கு மனசாட்சி குத்தி கொள்ளும். நம்ம பண்ணதெல்லாம் சரி கிடையாது, நம்ம பண்ணது எல்லாமே இன்ஜஸ்டிஸான ஒரு விஷயங்கள். அதுலேயே நமக்கு ஈகோ தேவையா, ஆட்டிடியூட் தேவையா? ஸோ ஆக்சுவலி வந்து பயங்கர சேடு தான். என்னதான் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் இருந்தாலும் ஹாப்பி கிடையவே கிடையாது. அதில் ஒரு கம்ப்ளீஷனும் கிடையாது, அதில் ஒரு எமோஷனல் சப்போர்ட்டும் கிடையாது. ஒரு லோன்லினஸ்ஸாக ஃபீல் ஆகுது இருக்குது. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இவர் லைஃப்பை முன்னோட்டு கொண்டு போயிட்டுருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லுவேன். மேபி சோஷியல் மீடியாவில் அடித்து பொழிச்சு ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்காங்க, நான் ஹாப்பியாக இருக்கேன் என் ஃபேமிலி கூட. பட் என்ன இருந்தாலும் இவருக்கு லோனியாக ஃபீல் ஆகுது. எனக்கு யாரும் இல்லை, நான் ஒற்றைக்காகும். என்னை வந்து எல்லாம் என்ன கேர் பண்ணிக்கிறதுக்கும், என்னோடய ஃபீலிங்ஸையும் எமோஷனை புரிஞ்சுக்கிறதுக்கும், இவரோட ஃபீலிங்ஸ் எமோஷனை உங்களால் மட்டும் புரிஞ்சிக்க முடியுமா இருக்கும். மேபி இவர் வாய் திறந்து சொல்லாமலோட இவரோட கஷ்டம் நஷ்டம் வலி வேதனையெல்லாம் உங்களால் மனசிலாக்கிக்க முடியுமா இருக்கும். பட் இவரை நீங்கள் மனசிலாக்கின மாதிரி இவரை வேறு யாரும் மனசிலாக்கிட்டு இல்லை ஆக்சுவலி. அப்போ இவருக்கு அது புரிஞ்சிட்டு உண்டு. எனக்கு யாரும் இல்லை, என்னோடய வலியும் வேதனையும் புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு இவருக்கு அது மனசிலாகிட்டு உண்டு. ஆக்சுவலாக ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ண ஹோப் உண்டு. பட் ஆளை வந்து ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்களை நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணுறதும், ரிலேஷன்ஷிப்பில் ஏமாற்றிட்டு போகிற விஷயங்கள் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணுறதும், தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணுறது, ஓவர் திங்கிங் பண்ணி ஓவர் திங்கிங் நம்ம பண்ணுறோம் அப்படின்னாலே நமக்கு உள்ள ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் கிரியேட் ஆகிரும். ஓகே. ஒரு ஃபியர் வந்துடும் நமக்கு. நம்ம ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய ஒரு டைமில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு பயம் வரும், ஒரு நடுக்கம் வரும், ஒரு டென்ஷன் வரும். என்ன சொல்கிறது, ஒரு ஒரு நமக்கு எப்போவுமே நம்ம லைஃப்பில் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண போகிறோம், இல்லைங்க சாதிக்க போகிறோம், இல்லைங்க ஒரு ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறோம், எப்போவுமே நமக்கு பீஸ் ஆஃப் த மைண்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே. நம்ம பீஸாக இருக்கும்போது அது ஒரு அந்த காரியங்கிறது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு வந்து முடியும்னு சொல்லுவோம். அதே மாதிரி இவர் ஆக்சுவலி ஓவர் திங்கிங் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் ஆகிறது, டிப்ரெஷன் ஆகிறது, டோட்டலாக வைப்ரேஷன் டவுன் ஆகும். ஓகே. இந்த ஒரு டவுனான ஒரு வைப்ரேஷனில் ரொம்ப நெகட்டிவ் ஓவர் திங்கிங் டவுன் ஆக்சுவலி பயங்கர டவுன் ஆகும் கரண்ட்லி இவர் ஆக்சுவலி ரொம்ப டவுனாக இருக்கிறனால வர ரொம்ப நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிறனால இவருக்கு ஆக்சுவலி வரக்கூடியவங்கள்ட்ட இவர் கூட இவரை சுற்றி இருக்கிறவங்கள்ட்டையும் சரி, ஃபேமிலிக்கிட்டேயும் சரி, ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சரி, எல்லாருக்கிட்டையும் டென்ஷன் ஆகுறது, கோவப்படுறது, எரிஞ்சு விழுறது, டோட்டலாக ஆளோட மைண்டில் ஒரு காம் கூட இல்லை ஆக்சுவலி. ஓகே. ஆள் ஆக்சுவலி திங்க் பண்ணிட்டாக இருக்காங்க. ஹீலிங் பீரியட் நடந்துகிட்ருக்கு நம்ம சொல்லலாம். ஆள் ஹீல் ஆகிட்டுருக்காங்க நம்ம சொல்லலாம். ஆள் ஆக்சுவலி இது ஓவர் திங்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. நான் என்ன பண்ணணும், நான் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், என் லைஃப்பில் எது ஃப்யூச்சர், நான் யார் இருக்கும்போது ஹாப்பியாக இருந்தேன், எத்தனை நாளைக்கு நம்ம இன்றைக்கி லைஃப்பை வந்து ஈவும் ஆட்டிடியூடையும் வச்சு நம்ம ஒத்தையை கொண்டு போகிறது, கடைசி வரைக்கும் லைஃப் இந்த மாதிரியே போயிடுமா? ஓகே. ஆள் இருந்து ஓவர் திங்கிங் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். ஓகே. எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஆளுக்கு ஆக்சுவலி கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு செகண்டு போதும். பட் ஆள் கம்யூனிகேஷன் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா ஆளுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் உங்களை நினச்சி. ஓகே. எங்கே போயிடுவாங்க வந்துடுவாங்கன்னு ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகும். இல்லைங்க அப்படின்னு இவர் நினைக்கிற ரீதிக்கு காரியம் நடக்கணும். ஸோ அதனால் ஆள் ஆக்சுவலி ஈகோவும் ஆட்டிடியூடாக நிற்காங்க. அப்போ இவர் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஈகோ ஆட்டிடியூடையும் வச்சுட்டு இவர் நின்னாலுமே ஒவ்வொரு செகண்ட் உங்களை வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அப்போ நீங்கள்
நீங்கள் லோ வைப்ரேஷனில் இருக்கிறது வரைக்கும், நீங்கள் டவுனாக இருக்கிறது வரைக்கும், இவரை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுறது வரைக்கும், இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு காலும் வராது, ஒரு மெசேஜும் வராது. ஓகே, இந்த ஒரு பர்சன் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்க, நீங்கள் செல்ஃப் லோ பண்ணுறீங்க, நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்க, அந்த ஒரு விஷயம் தெரியும் போது தான் இவரை கேட்டது ஒரு ஆக்ஷன் உங்களுக்கு பாசிபிள் ஆகும், ஒரு காலம் ஒரு மெசேஜும் பாசிபிள். அதர்வைஸ் நீங்களும் இதே சுச்சுவேஷன் நிற்பீங்க, அவங்களும் அதே சுச்சுவேஷன் நிற்பீங்க. டைம் வேஸ்ட்டாக போயிட்டுருக்குது, நாட்கள் வேஸ்ட்டாக போயிட்டுருக்குது, மனசிலாக்கிக்கோங்க. ஓகே, பட் ஆக்சுவலி நமக்கு சுச்சுவேஷன் கரண்ட்லி ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷன் இருந்தாலும் நியர் ஃப்யூச்சரில் நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கம் கொடுக்கும். என்ன தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கம் கொடுக்கணும்னாலும் நீங்கள் இங்கே சேஞ்ச் ஆகாத வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பாசிட்டிவான அவுட்கம் கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா 24/7 ஆப்போசிட் இருக்கிற பர்சன் உங்களை செக் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அது உங்களுக்கே தெரியாமல் செக் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அப்போ நீங்கள் செல்ஃப் லோ பண்ணிட்டீங்க, நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்க, நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்கன்னு தெரியக்கூடிய ஒரு டைமில் தான் இவர்கிட்டது உங்களுக்கு ஒரு காலோ மெசேஜோ பாசிபிளாக. அதர்வைஸ் அவங்க ஈகோ பிடிச்சிட்டு நிற்பாங்க. ஓகே, ஸ்நேகம் உண்டு, ஸ்நேகம் இல்லை நான் சொல்லவே மாட்டேன், ஸ்நேகம் உண்டு. பட் ஆளுக்கு ஸ்நேகத்தை விட ஈகோ தான் முக்கியம். ஓகே, ஸோ என்கிட்ட கேட்டால் இவர் ஆக்ஷன் எடுக்க வேண்டிய ஒரு கடமையே உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் அவைலபிளாக இருக்கிறது வரைக்கும் இவர்கிட்ட எந்த ஒரு ஆக்ஷன் எதிர்பார்க்க முடியாது. ஓகே, ஏன்னா இவருக்கு மேபி இதில் ஒரு சிலவங்க வந்து தேர்ட் பார்ட்டினால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குழந்தை குட்டிங்களா இருந்து நீங்கள் டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கலாம். என்ன இருந்தாலும் இந்த ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் சரி, நோக்கான சுச்சுவேஷனும் சரி, செப்பரேஷனும் சரி, ஆள் இவங்களே தள்ளி வேறு யாரையும் சூஸ் பண்ணிட்டில்ல. ஓகே, அவளோட மைண்டில் நீங்கள் மட்டும்தான் உண்டு. அது எனக்கு இந்த கார்டு பார்க்கும்போது நமக்கு மனசிலாகுது. ஓகே, தென் என்ன ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பாசிபிள் ஆகும். பட் நீங்கள் சேஞ்ச் ஆகுங்க. நீங்கள் இதில் யாராவது செல்ஃப் லோ பண்ணுறேன், நான் ஹை வைப்ரேஷனில் இருக்கேன், நான் மூவ் ஆன் ஆகிட்டேன், ஹாப்பியாக இருக்கேன், அவன் இல்லாட்டால் என்னால் ஹாப்பியாக வாழ முடியும், இந்த ஒரு வைப்ரேஷனில் யாராவது நிற்கிறீங்க அப்படின்னா ஷோராக கம்யூனிகேஷன் பாசிபிளாகி நமக்கு கம்யூனிகேஷன் கார்டு வந்துட்டு. கம்யூனிகேஷன் 4 ஹவர்ஸ்லேயும் 4 வீக்ஸ்லேயும் 4 டேஸ்லேயும் இல்லைங்க 4 மந்த்லேயும் இவர்கிட்ட ஒரு காலம் ஒரு மெசேஜ் உங்களுக்கு பாசிபிள் ஆகும். ஓகே ஓகே, தென் நமக்கு இனி அது மட்டும் இல்லாமல் நமக்கு டெத்துன்னு ஒரு கார்டு வந்து டெத்துன்னு ஒரு கார்டு வந்தாலும் ரிலேஷன்ஷிப் வந்து ரீபர்த் உண்டு. கரண்ட்லி நீங்கள் நினைக்கலாம் ரிலேஷன்ஷிப் வந்து டோட்லி டெத் ஆகிட்டு உண்டு, இனி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு க்ரோவும் இல்லைன்னு உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்துச்சுன்னா நெவர் அதை மைண்டை மாற்றிக்கோங்க. ஷோராக நமக்கு இதில் ரீபர்த் உண்டு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ரீதிக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டைமில் சடனாக அந்த பர்சன்கிட்ட உங்களுக்கு ஒரு காலம் ஒரு மெசேஜோ பாசிபிள் ஆகும். ரீபர்த் உண்டு ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, தென் நமக்கு இப்போ இங்கே இம்பார்ட்டண்டான ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்லேட் ஆகும். 10 கண்டினியூஸாக நான் பார்த்துட்டே இருக்கேன். 2 days 3 days ஒன்ஸ் என் கண்ணில் 10 நம்பர் பார்க்குறேன் அப்படின்னா கரண்ட்லி நீங்கள் ஒரு போஸ்டில் ரிலேஷன்ஷிப்பை டீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த போஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. ஸோ அதனால தான் இந்த 10 நம்பர் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. ஓகே, தென் மேபி இதில் ஒரு சிலவங்களுக்கு 44 ஏஜ் இருக்கலாம். ஓகே, இம்பார்ட்டான மந்த் பார்த்துடலாமா? ஓகே, ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், 999 இம்பார்ட்டன்ட். ஓகே, செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், மே மந்த் இம்பார்ட்டன்ட், ஜூலை மந்த் இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் இம்பார்ட்டண்டான டேட் பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 13 இம்பார்ட்டன்ட், 8 நம்பர் இம்பார்ட்டன்ட், 19 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த்தும் இல்லைங்க ஃபஸ்ட்டு மீட் பண்ண டேட்டோ டிசம்பர் மந்த் இம்பார்ட்டன்ட், 12 நம்பர் இம்பார்ட்டன்ட். ஓகே, இருந்துச்சு அப்படின்னா ஷோராக அந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் கரெக்டாக இருக்கும்போது மட்டும்தான் உங்களோட இணைச்சு நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.